ஓபன் பண்ணா பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா நம்ம சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப நமக்கு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு பல ஆசை இருக்கும். ஆனா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம சாதிப்போமான்னு கேட்டா 100ல ஒருத்தர் தான் அதை அச்சீவ் பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாம் சூழ்நிலையாலையும் இந்த சமுதாயத்தாலையும் அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமலே போயிருவாங்க. அதுலயும் பெண்களா பிறந்தா ரொம்பவே கஷ்டம். அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்க போகாத, இங்க வராதன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதையும் மீறி சாதிக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே சிங்க பெண்கள் தான் அப்படின்னு படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிச்சா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்விம்மிங் ட்ரைனரா இருக்காங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட் கிட்ட ஸ்விம்மிங் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த பூமியில 70% தண்ணி தான் இருக்குது. நம்ம நடக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீச்சல் அடிக்கிறதும் ரொம்பவே முக்கியம். நீச்சல்ன்றது ஒரு மொழி. நாம நீர் கூட பேசுற ஒரு மொழி தான் நீச்சல். மற்ற நாடுகள் எல்லாம் நீச்சலை ஒரு கட்டாய கல்வியா வச்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் தான் இது ஒரு அடிஷனல் ஸ்கில்லா இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல நீச்சலும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு அவங்களோட அப்பா கால் பண்ணி உன்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க கீழே விழுந்து இடுப்பு ரொம்பவே அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்ப நான் உடனடியா கிளம்பி வரேன்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பி போறாங்க. இப்போ ஹீரோயின் நேரா தென்காசிக்கு தான் போறாங்க. அப்படி போறப்போ அவங்க பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கிறப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரைனர் இருந்தாரு. அந்த ட்ரைனர் இந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஏரியில தான் ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த ஊர்ல இருந்த மக்கள்லாம் இந்த பொண்ணு நீச்சல் உடையில பார்த்துட்டு அந்த ட்ரைனர் வாழ்றாயா மனுஷன், பல்லு இருக்கவே பக்கோடா சாப்பிடுறான் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் ஹீரோயினோட அப்பா காதுக்கும் போகுது. கோவமானவங்க அப்பா ட்ரைனர் கண்ணு முன்னாடியே இனிமே என் பொண்ணுக்கு நீச்சல் எல்லாம் தேவை கிடையாது, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, இனிமே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸையும் போட்டு எரிச்சு விட்டுறாரு. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேனுன்ற ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட ரன்னிங் காம்படிட் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணவங்க வாடகை சைக்கிள் கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் போறேன்னு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. இவங்களும் பயங்கரமா சைக்கிள் ஓட்ட ஹீரோயின் காரை ஓவர்டேக் பண்ணி போயிடுறாங்க. ஹீரோயினும் யாரா அந்த பொண்ணு சைக்கிள் இவ்வளவு வேகமா ஓட்டுறாளே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப அந்த தேன் பொண்ணு ஒரு பைக்குக்கார மோதி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் தான் போய் அந்த பொண்ணை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்றாங்க. இந்த தேன் பொண்ணு வாடகை சைக்கிள் ஆச்சு உடஞ்சு போச்சு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த தேன் பொண்ணோட மாமா ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த காசை புடுங்கிட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வெளியில நிறைய பேர் நிக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தர் மாலை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போக ஹீரோயின் அச்சோ அம்மா தான் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு வீட்டுக்குள்ள பதறி அடிச்சு போனாக்க ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்பதான் தெரியுது இந்த அப்பா இருக்காரு இல்லையா அவரு ஹீரோயின் கிட்ட அம்மாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு பொய் சொல்லி தான் வர வச்சிருக்காரு. கோவமான ஹீரோயின் அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் பயங்கரமா திட்டி விட இதை கேட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஊர் காலத்துல பொண்ணே இல்லையா படிச்ச திமிர்ல என்ன கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இடத்த காலி பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. அந்த தேன் பொண்ணு நேரா ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. அந்த பொண்ணை பார்த்த ஹீரோயின் நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்டா ஹீரோயின் வீட்டுல ஒரு பாட்டி வேலை செய்யறாங்க. அந்த பாட்டியோட பேத்தி தான் இந்த தேன் பொண்ணு. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் அவங்க அப்பாவும் அந்த காடை குத்தகைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட காசு வாங்குறதுக்காக போறாங்க. அந்த குத்தகைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவரும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பணம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இந்த தேன் பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு கிணத்துல நீச்சல் அடிச்சுட்டே இருக்குது, வெளியவே வரமாட்டேங்குது, எங்களை மோட்டரே போட விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நேரா கேணிக்கு தான் போறாங்க. இதே கேணியில தான் ஹீரோயினும் சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்போ ஹீரோயினும் அந்த தேன் பொண்ணு அடிக்கிற நீச்சலை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த தேன் பொண்ணு இருக்கு இல்லையா இத ஸ்கூல்ல விடுறதுக்காக ஹீரோயின் ஸ்கூட்டர்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்போ ஸ்கூட்டர் ஒரு பள்ளத்துல ஏறி இறங்குது. அதே டைம்ல அந்த தேன் பொண்ணு இருக்கு இல்லையா அதுக்கு வயிறு வலிக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த பொண்ணு பெரிய பொண்ணா மாறிடுச்சு. இந்த விஷயத்தை எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியே நைட் ஆகுது. வந்த மொய் பணத்தை எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு பாட்டி இங்க பாருங்க 100 இங்க பாருங்க 500ன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த இடத்துக்கு வந்த இந்த பொண்ணோட மாமா மொத்த பணத்தை சுருட்டிக்கிறான். இவன் ஒரு பயங்கரமான குடியாரன். பணத்தை புடுங்கினது மட்டும் இல்லாம இந்த பணம் மட்டும் கிடையாது தேன் பொண்ணு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த பாட்டியும் டே பரதேசி உனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கா, நான் என்னோட பேத்திக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பார்க்க போறேன்னு உனக்கே தெரியாது. அந்த குடியார மாமனும் பாட்டியை அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறான். அதே டைம்ல ஹீரோயின் அங்க வந்து இந்த பாட்டிக்கும் தேன் பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ண அந்த குடியார இருக்கான் இல்லையா அவன் என்ன சொல்றான்னா இது என்னோட குடும்ப பிரச்சனை, தேவையில்லாம மூக்க நுழைக்காத இரு, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் சரக்கு போட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப இந்த பாட்டி இருக்காங்கல்ல இவங்க ஹீரோயின் கிட்ட இவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது, என் பேத்தியோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த பத்திரம் இருக்குல்ல இது தேனோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்த உதவித்தொகை, இந்த விஷயம் அந்த குடியார மாமனுக்கு தெரிஞ்சா இதையும் வித்து தின்றுவான், அதனால இதை நீ பத்திரமா வச்சுக்க, என் பேத்திக்கு இதை வச்சு ஃபியூச்சர்ல உதவி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த தேன்
தேன் பொண்ணோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்ப அந்த குடியார மாமன் அங்க வந்து தேன் பொண்ண நான் இப்ப கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஊர்ல இருக்கவங்களாம் எவ்வளவு சொன்னாலும் அவன் எதையும் கேட்கற மாதிரி தெரியல. டக்குன்னு ஹீரோயின் போலீஸ்க்கு போன் பண்ண அங்க வந்த போலீஸும் அவனை புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப தேன் பொண்ணுக்கு யாருமே கிடையாது. ஹீரோயினோட வீட்டுல தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல அவரு ஹீரோயின் கிட்ட தேனோட பாட்டி இங்க வேலை செஞ்சாங்க. அவங்க இருந்த வரைக்கும் உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க இறந்து போனதுனால உங்க அம்மாவுக்கு ஒரு கையே போன மாதிரி இருக்கு. அதனால இந்த தேன் பொண்ணை நம்ம வீட்டோட வச்சுக்கலாம். அந்த பொண்ணை நம்ம பொண்ணு மாதிரி வளர்க்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கு ஹீரோயினும் அது எல்லாம் முடியாது. இந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் இந்த பொண்ணோட பாட்டி நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. திரும்பவும் இந்த பொண்ணை நம்ம வேலைக்காரியே வைக்கிறது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. இந்த பொண்ணு கண்ணுல ஒரு சாதிக்கிற வெறிய நான் பார்த்தேன். அதனால நான் சென்னை கூட்டு போறேன்னு சொல்லி தேனை கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இவங்க ட்ரைனிங் கொடுக்குற அதே இடத்துல அந்த தேன் பொண்ணுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. ஆரம்பத்துல அந்த தேன் பொண்ணு ரொம்பவே ஷையா ஃபீல் பண்றாங்க. இதனால அந்த பொண்ணு ட்ரைனிங் கூட ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மோட்டிவேட் பண்ண பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்க இருக்கிற எல்லா சீனியர்ஸையும் பீட் பண்ற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க பீச்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மொத்த ஸ்டூடெண்ட்டையும் கூட்டு போக அதே பீச்ல இன்னொரு ட்ரைனர் இருக்காரு. அவரு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்த இவரு நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவரோட பொண்ண ட்ரைனிங் அனுப்புறதுக்காக வந்திருக்காரு. இந்த ட்ரைனரும் ஹீரோயின் கிட்ட ஒரு 5 நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசரை பார்த்தா அந்த ஆபீசரும் ட்ரைனர் கிட்ட நடக்க போற ஸ்டேட் டோர்னமெண்ட்ல என்னோட பொண்ணு தான் ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் அந்த ஆபீசருக்கு பயங்கரமா ஐஸ் வைக்கிறாரு. உங்க பொண்ணு போன ஜென்மத்துல சுறாவா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன், செம்ம ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஆபீசரும் கண்டிப்பா அவ ஜெயிச்சே ஆகணும். இவளை வச்சு நான் பெரிய பிளான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இவ 2 டைம் சாம்பியன் ஆயிருக்கா. இதோட சேர்த்தா 3வது தடவை ஸ்போர்ட்ஸ் கோட்டால கண்டிப்பா ஐஐடில சீட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய எம்என்சில பிளேஸ் ஆயிருவா. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கண்டிப்பா யூஎஸ் போயிருவா. ஆல்ரெடி அமெரிக்காவுல என்னோட மொத பொண்ணு இருக்கா. என்னோட பிசினஸும் அங்கதான் நிறைய இருக்கு. அத என்னோட மொத மாப்பிள்ள தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியே ரிட்டையர் ஆயிட்டேன்னா நானும் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருவேன். அதுதான் என்னோட பிளான். அதுக்காக தான் 6 வருஷமா உங்ககிட்டயே ட்ரைனிங் அனுப்பிட்டு இருக்கேன். இவ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் போய் ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் கிட்ட உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன ரன்னிங் போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப போட்டி நடக்குது. இந்த ஐஏஎஸ் இருக்காரு இல்லையா அவரோட பொண்ணை பீட் பண்ணி அந்த தேன் பொண்ணு வின் பண்ணிடுறாங்க. இத பார்த்து இந்த ஐஏஎஸ் ரொம்பவே கோவமாயிடுறாரு. அடுத்த நாள் அந்த ட்ரைனரை கூப்பிட்டு என்னடா ட்ரைனிங் கொடுத்த நீனு 6 வருஷமா ட்ரைனிங் கொடுக்குற, அசால்ட்டா ஒரு பொண்ணு வந்து வின் பண்ணிட்டு போயிருச்சு, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, என் பொண்ணு ஜெயிச்சே ஆகணும், அந்த பொண்ணு அந்த காம்படிஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ட்ரைனரும் ஹீரோயினை பார்த்து இந்த தேன் இருக்கா இல்லையா அவளை ஸ்டேட் டோர்னமெண்ட் கூப்பிட்டு வராதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் பயங்கரமா அந்த ட்ரைனரை திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட ஒரு பேரண்ட் வந்து என்னோட பொண்ணை எப்படியாவது ஸ்டேட் லெவலுக்கு அனுப்புங்க, உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்றோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவீங்க, 5 லட்சம் கொடுப்பீங்களா 10 லட்சம் கொடுப்பீங்களா, உங்களோட பொண்ணு அவளோட திறமையை நம்புறா, தயவு செஞ்சு அவளை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு அந்த பேரண்டையும் திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ட்ரைனிங் ஆபீஸ்ல அந்த ட்ரைனர் இருக்கான் இல்லையா அவன் உட்கார்ந்து இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு டேய் நீ இன்னும் போகவே இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. அதை அட்டெண்ட் பண்ணா நீங்க ஒரு பேரண்ட் கிட்ட 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் கேட்டிருக்கீங்க, அதனால நீங்க சஸ்பெண்ட் ஆக போறீங்க, உங்களுக்கு என்கொயரி இருக்கு, அது வரைக்கும் நீங்க ஆபீஸ்க்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல இந்த ட்ரைனரும் அங்க இருந்த ஹீரோயினோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இனிமே இவங்க உங்களுக்கு ட்ரைனர் கிடையாது, நான் தான் புது ட்ரைனர் அப்படின்னு சொல்றாரு. நேரா ஹீரோயின் ஒரு ஆபீசரை பார்த்து எதுக்கு எனக்கு சஸ்பெண்ட் கொடுத்தீங்க, எந்த ஒரு விசாரணையும் இல்லாம எப்படி நீங்க கொடுக்கலாம், எனக்கு ரீசன் சொல்லி ஆகணும்னு சொல்ல அதுக்கு அவரும் ஹீரோயின் ஒரு பேரண்ட் கிட்ட 5 லட்சம் தருவீங்களா இல்ல 10 லட்சம் தருவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாரு. அதுக்கு ஹீரோயினும் நீங்க ஏன் சார் அதை மட்டும் கட் பண்ணி காட்டுறீங்க, அதை ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆபீசர் இருக்கார் இல்லையா அவரு உன்னோட அகாடமில தேனு ஒரு பொண்ணு இருக்காமே அந்த பொண்ணு பிசிக்கலா அன்ஃபிட்னு சொல்லி எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் உன்னோட சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, தேனு ஒரு பந்து மாதிரி, அதை நீங்க தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குனாலும் அந்த பந்து மேல வந்துரும் அப்படின்னு கோவமா பேசிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ட்ரைனர் தேன் பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 1000 புஷ்அப் 1000 ஸ்டிப்பிங் நான் ஸ்டாப்பா பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியா நைட் ஆகுது. தேன் பொண்ணுக்காக ஹீரோயின் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ட்ரைனர் வராரு. இவரோட பேரு அருண். வந்தவர் ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி உனக்கு சஸ்பெண்ட் சொன்னாங்க, நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன், திறமை எங்க இருக்கோ அதுக்கு நான் கண்டிப்பா மரியாதை கொடுப்பேன், இங்க ட்ரைனிங் எடுக்க கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல ஒரு இடம் இருக்கு, அங்க போய் ட்ரைனிங் எடுங்க, நான் அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினும் தேனும் கிளம்பி பெங்களூர் போறாங்க. அங்க போனா இந்த பொண்ணால
இவங்களால பிராக்டிஸே பண்ண முடியல. இவங்க எப்ப போனாலும் ஒண்ணு அது மூடி இருக்கு, அப்படி இல்லனா அந்த ஸ்விம்மிங் பூல்ல எப்பவுமே மேக்ஸிமமான பிளேயர்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த தேன் புள்ளையால பிராக்டிஸே எடுக்க முடியல. இவங்க கிளம்பி சென்னைக்கே வந்துடுறாங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாததுனால தேன் தோத்து போயிடுறாங்க. அந்த ஐஏஎஸ் ஓட பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க தான் வின் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஐஏஎஸ் அந்த ட்ரைனர் அப்புறம் பெங்களூருக்கு திருப்பி விட்டான் இல்லையா அந்த அருண்ன்ற ஒருத்தன், இவங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து ரொம்பவே நக்கலா பேசுறாங்க. ஹீரோயினும் நைட் ஃபுல்லா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் சின்ன புள்ளையா இருக்கும்போது ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு இல்லையா ஒரு ட்ரைனர், அவர் இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஏமா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு கால் கூட பண்ணல நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நாளைக்கு காலையில என்னோட அகாடமிக்கு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் காலையில கிளம்பி போறாங்க. அங்க இருந்த ட்ரைனரும், ஏமா உனக்கு இருக்கிற திறமைக்கு இந்நேரம் நீ ஒலிம்பிக்லயே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த அகாடமில இருந்த ட்ரைனர்ஸ் எல்லாம் லீவ்ல போயிட்டாங்க, அதனால நீ என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சரி ஓகேன்னு அங்க இருந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. கூடவே சேர்த்து அந்த பொண்ணு இருக்கா இல்லையா தேன் பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ட்ரைனர் 3 பசங்களை கூப்பிட்டு வந்து நேஷனல் லெவல்ல ட்ரை அத்லெட்டிக் நடக்க போகுது, அதுக்காக இந்த 3 பசங்களையும் ட்ரெயின் பண்ணுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் இவங்க 3 பேரோட சேர்த்து அந்த தேன் பொண்ணுக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்கறேன், அந்த பொண்ணுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கோச்சும் சரின்னு சொல்ல இவங்க எல்லாருமே பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இயர்லி மார்னிங் சைக்கிள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு காரு நேரா வந்து தேன் மேல மோதிடுது. இதனால அந்த பொண்ணுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அப்போதான் இந்த பொண்ணுக்கு ஒரு வியாதி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வியாதி என்னன்னா, திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டா இவங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகும், தலை பயங்கரமா வலிக்கும், ஈவன் அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களை எப்பவுமே டீஹைட்ரேட் ஆக விடாம பாத்துக்கங்க, இவங்க கூட யாராச்சும் இருக்கன்ற நம்பிக்கையிலேயே அவங்க குணமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு அதுக்கு இருக்க வியாதியை நினைச்சு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்குது. அதனால ஹீரோயின் ஒருத்தரை பாக்குறதுக்காக இந்த பொண்ணை கூட்டு போறாங்க. அது யாருன்னா மாதவி லதா. இவங்க பிறந்த 7 மாசத்துல போலியோ அட்டாக்கால பாதிக்கப்பட்டு இவங்களால நடக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம முதுகு தண்டும் செயலிழந்துருச்சு. இடுப்புக்கு கீழே இவங்களோட பாடி பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. வீல் சேர்லயே தான் இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க பல சாதனை பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஊனமுற்ற நிறைய பேருக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கிறாங்க. தங்கம் வெள்ளி வெண்கலம்னு மொத்தமா 18 மெடல் இவங்க வாங்கியிருக்காங்க நீச்சல்ல. அவங்க இந்த பொண்ணுக்கு மோட்டிவேட் பண்ணி ஒரு புக்கை கொடுத்து, நீ யாரை தோக்கடிக்கிறியோ அவங்களுக்கு இந்த புக்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. மோட்டிவேட் ஆன இந்த தேன் பொண்ணு பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 3 செக்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் சைக்கிளிங், அதுக்கப்புறம் ரன்னிங். இது 3 சேர்ந்ததுனால தான் இது ட்ரைத்லெட்டிக். போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த போட்டியில 8 டைம் சாம்பியனான ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த கேமையே ரொம்ப குயிக்கான டைம்ல முடிச்ச இன்னொரு பொண்ணுன்னு பயங்கரமான காம்படிஷன். ஸ்விம்மிங்ல ஹீரோயின் கொஞ்சம் சுமாராவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அடுத்து நடந்த சைக்கிள் ரேஸ்ல ஓரளவுக்கு முன்னேறி வந்துடுறாங்க. சைக்கிளுக்கு அடுத்தது ரன்னிங் ரேஸ் தான். இந்த பொண்ணு டீஹைட்ரேட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஹீரோயினும் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரன்னிங்கும் நடக்குது. அந்த ரன்னிங்ல அந்த 8 டைம் சாம்பியனான அந்த பொண்ணும் ஹீரோயின் தான் 1-2 இடத்துல மாறி மாறி ஓடிட்டு இருக்காங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா கிளாப் பண்ணி கமான் தேன் கத்த அதிர்ச்சியான அந்த தேன் பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. இப்போ அந்த 8 டைம் சாம்பியனான அந்த பொண்ணு தான் 9வது டைமா சாம்பியன் ஆக போகுது. அதே சமயம் கீழே விழுந்த அந்த தேன் பொண்ணு இருக்கு இல்லையா, அது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு திடீர்னு எந்திரிச்சு அந்த 8 டைம் சாம்பியனான பொண்ணை பீட் பண்ணி தேன் பொண்ணு ஜெயிச்சிருது. எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. 15 வயசுல ஜெயிச்ச ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தானாமா. அடுத்தது தோத்து போனாங்க இல்லையா அந்த 8 டைம் சாம்பியன், அவங்கள பார்த்து மாலதி லதா புக்கு கொடுத்தாங்க இல்லையா, நீ யாரை தோக்கடிக்கிறியோ அவங்க கிட்ட இந்த புக்கை கொடுன்னு. அதனால அந்த புக்கை எடுத்துட்டு வந்து இந்த 8 டைம் சாம்பியன் பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாங்க. இந்த படமும் இப்படியே முடியுது.